ஒரு நிமிஷம் அப்படியே கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். கோடிக்கணக்கான நட்சத்திரங்கள் இருக்கிற நம்ம பிரபஞ்சம், அதாவது இந்த பால்வழி அண்டம் உருவான அதே ஃபார்முலா தான் நீங்க காலையில குடிச்ச அந்த காப்பி உங்க வயித்துல செரிமானமாகறதுக்கும் காரணமா இருக்குன்னு யாராவது சொன்னா உங்களால நம்ப முடியுமா? நிஜமா ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். ஏன்னா இது ரொம்ப முரண்பாடான ஒரு விஷயம் மாதிரி தோணும். ஆமா இல்ல. என்னடா இது, இவ்ளோ பெரிய பிரபஞ்சத்துக்கும் நம்ம உடம்போட சாதாரண ஒரு செயல்பாட்டுக்கும் என்ன சம்பந்தம்னு உங்களுக்கு கண்டிப்பா தோணலாம். ஆனா உண்மையிலேயே அப்படி ஒரு மிக நெருக்கமான, நம்மள ரொம்ப ஆச்சரியப்பட வைக்கிற தொடர்பு ஒண்ணு இருக்கு. கண்டிப்பா இருக்கு. இன்னைக்கு நாம பேச போற விஷயமே அதுதான். இந்த ஒரு ஆழமான தத்துவ பயணத்துக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன். இப்போ இன்னைக்கு நம்மகிட்ட இருக்கிற தரவுகள் என்னன்னா, அருட்பெருஞ்சோதி அகவல் அப்படிங்கிற அந்த மாபெரும் படைப்புல இருக்கிற 272 முதல் 275 வரையிலான வரிகள். அப்புறம் அருட்பெருஞ்சோதி நாம சங்கீர்த்தனம். இது ரொம்ப முக்கியமான ஒரு சோர்ஸ் மெட்டீரியல். ஆமா, இது ஏதோ பழங்காலத்து கவிதை, இதுக்கும் நமக்கு எந்த சம்பந்தமும் இல்லைன்னு நீங்க நினைச்சத வேண்டாம். ஏன்னா இதுக்குள்ள ஒளிஞ்சிருக்கிற விஷயங்கள் இன்னைக்கு நாம பேசுற மாடர்ன் சயின்ஸ், ஆஸ்ட்ரோபிசிக்ஸ் இது எல்லாத்தையும் உள்ளடக்கிய ஒரு பெரிய விஷயம். கரெக்ட். படைப்போட ஆரம்பத்துல இருந்து இப்போ நீங்க சுவாசிச்சுக்கிட்டு இருக்கிற மூச்சு காற்று வரைக்கும் எல்லாமே எப்படி கனெக்ட் ஆயிருக்குன்னு தான் இன்னைக்கு நாம ஆழமா பார்க்க போறோம். எக்ஸாக்ட்லி. இது ரொம்ப ரொம்ப சுவாரஸ்யமான ஒரு பயணம். இந்த வரிகளை நாம படிக்கும்போதே ஒரு ஆழமான விஷயத்த நீங்க கண்டிப்பா உணரலாம். அதாவது ஒவ்வொரு வரியோட முடிவுலயும் அருட்பெரும் ஜோதி அப்படிங்கிற அந்த வார்த்தை திரும்ப திரும்ப வரும். ஆமா, எல்லா வரியிலையும் அது வரும். அது ஏதோ பாட்டுக்கு ஒரு ரைமிங் வேணும்னு போட்ட வார்த்தை கிடையாது. அருட்பெருஞ்சோதி அப்படின்னா மாபெரும் கருணை ஒளி, அதாவது வாஸ்ட் கிரேஸ் லைட் அப்படின்னு சொல்லுவோம். இது ஒரு நாம சங்கீர்த்தனமா, அதாவது திரும்ப திரும்ப உச்சரிக்கப்படும் ஒரு மந்திரம் மாதிரி இங்க ரொம்ப அழகா செயல்படுது. ஓ, அப்போ அது சும்மா ஒரு பேர் இல்ல, ஒரு டூல் மாதிரி சொல்றீங்களா? ஆமா, ஒரு சைக்கலாஜிக்கல் டூல். ஏன் இப்படி திரும்ப திரும்ப சொல்லணும்னு பாத்தீங்கன்னா, நம்ம மனித மனம் ரொம்ப சீக்கிரமா சிதறக்கூடிய ஒரு தன்மை கொண்டது. எல்லாவற்றுக்கும் மூல காரணமா இருக்கிற அந்த முதல் ஒளிய ஒவ்வொரு நொடியும் நம்ம கவனத்துல கொண்டு வர்றதுக்கான ஒரு உளவியல் கருவிதான் இந்த சங்கீர்த்தனம். வாவ், இது நல்ல பாயிண்ட். பிரபஞ்சம் எப்படி உருவாச்சுன்னு ஒரு பெரிய அறிவியல் உண்மையா அவர் சொல்லும் போதும் அந்த ஒளியத்தான் அவர் எப்பவுமே மையப்படுத்துறாரு. கரெக்ட். சரி, நாம இப்போ நேரா அந்த மூல வரிகளுக்குள்ளேயே போயிடலான்னு நினைக்கிறேன். இந்த முதல் 3 வரிகள்லயே நம்மள ஒரு பெரிய கேள்விக்குள்ள அவங்க தள்ளுறாங்க. அது என்னன்னா, அகக்கடை முதற்புணர்ப்பு அருட்பெருஞ்சோதி, அதனால் லகக்கணம் அருட்பெருஞ்சோதி, அகத்திடை வகுத்த அருட்பெருஞ்சோதி. ரொம்ப ஆழமான வரிகள். ஆமா. இப்ப பிரபஞ்சம் எப்படி உருவாச்சுன்னு யாராவது கேட்டா நம்ம மைண்ட் உடனே இருண்ட விண்வெளி, ஒரு பெரிய வெடிப்பு, அப்புறம் நட்சத்திரங்கள் அப்படின்னு அந்த வெளியே நடக்கிற விஷயங்களை தான் தேடும் இல்லையா? ஆமா, அவுட்டர் ஸ்பேஸ் பத்தி தான் நாம யோசிப்போம். ஆனா இந்த வரிகள்ல அகம், அதாவது உள்ளே அப்படிங்கிற வார்த்தை தான் திரும்ப திரும்ப வருது. ஏன் ஒரு பிரபஞ்ச படைப்பு வெளியில தொடங்காம அகத்துல இருந்து, அதாவது ஒரு உள்ளுக்குள்ள இருந்து தொடங்குது? இது ஒரு அருமையான கேள்வி. எனக்கு என்ன தோணுதுன்னா, இப்போ ஒரு பிரம்மாண்டமான ஆலமரத்தை பார்க்குறோம். அதோட வேர், கிளை எல்லாமே ரொம்ப பெருசு. ஆனா அந்த ஒட்டுமொத்த மரத்தோட முழு டிசைனும் அந்த மரத்தோட ஒரு சின்னஞ்சிறு விதைக்குள்ள மறைஞ்சிருக்கிற மாதிரி இந்த உலகமும் முதல்ல உள்ளே இருந்து தொடங்குதா? எக்ஸாக்ட்லி. நீங்க சொன்னது மிகச்சரியான ஒரு உதாரணம். அந்த விதை கான்செப்ட் தான் இங்கேயும் வருது. இப்போ ஒரு கட்டடம் கட்டுறோம்னு வச்சுக்கோங்களேன். சரி. அந்த செங்கல், சிமெண்ட் வச்சு வெளியில பிசிக்கலா கட்டுறதுக்கு முன்னாடி அந்த கட்டடம் நிஜத்துல எங்க உருவாகுது? ஒரு ஆர்கிடெக்டோட மனசுக்குள்ள ஒரு ப்ளூ பிரிண்டா உருவாகுது இல்லையா? அதுதான் இங்க நடக்குது. ஓ, மைண்ட்ல உருவாகுற அந்த டிசைன். ஆமா, அந்த அகக்கடை முதற்புணர்ப்பு அப்படிங்கிறது வெளியில நடக்கிற விஷயம் கிடையாது. அதாவது அதுதான் ஃபர்ஸ்ட் கன்வர்ஜென்ஸ், முதல் இணைப்பு. வெளியில எந்த ஒரு பௌதீக பொருளும் ஸ்பேஸும் உருவாவதற்கு முன்னாடியே அந்த மாபெரும் ஒளியின் உள்மனசுல ஒரு எண்ணமா, ஒரு அதிர்வா அது நடக்குது. அப்போ அந்த முதல் கணம் உள்ள நடக்கிற விஷயம். ஆமாம், அந்த முதல் நொடிதான் அகக்கணம் அப்படின்னு சொல்றார். அதாவது இன்னர் மூமெண்ட். வெளியில இந்த உலகத்தை இவ்ளோ விரிவா உருவாக்குறதுக்கு முன்னாடியே தனக்குள்ள ஒரு முழுமையான கட்டமைப்பை அது வடிவமைச்சிடுச்சு. அதத்தான் அகத்திடை வகுத்த அப்படின்னு ரொம்ப தெளிவா எந்த குழப்பமும் இல்லாம சொல்றார். இருங்க, இது கொஞ்சம் என் மூளைய கசக்குது. அதாவது காலம், வெளி இதெல்லாம் வெளியில உருவாக்குறதுக்கு முன்னாடியே உள்ள ஒரு எண்ணம், அதாவது ஒரு அதிர்வு மட்டும்தான் இருந்துச்சுன்னு சொல்றீங்களா? ஆமாம், சரியா சொன்னீங்க. இது கேட்கறதுக்கு ஒரு சயின்ஸ் ஃபிக்ஷன் மூவி மாதிரி இருக்கே. நவீன அறிவியலோட இதை நம்ம எப்படி பொருத்தி பார்க்க முடியும்? இது சயின்ஸ் ஃபிக்ஷன் கிடையாது, இதுதான் பியோர் சயின்ஸ்.
இப்போ பிக் பேங் தியரி என்ன சொல்லுதுன்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். இந்த பிரபஞ்சம் முழுவதுமே கோடிக்கணக்கான வருஷங்களுக்கு முன்னாடி ஒரு சின்னஞ்சிறு புள்ளில, அதாவது ஒரு சிங்குலாரிட்டிக்குள்ள மிக அடர்த்தியா அடங்கி இருந்ததுன்னு சொல்லுது இல்லையா? ஆமா, ஒரு சிங்கிள் பாயிண்ட்ல இருந்துச்சுன்னு சொல்றாங்க. கரெக்ட். அந்த புள்ளிக்குள்ள இருந்து தான் எல்லாமே விரிவடைய ஆரம்பிச்சது. அந்த விரிவடைதலுக்கு முன்னாடி எல்லாமே தனக்குள் அப்படியே சுருங்கி இருந்த அந்த உள்நிலையத்தான் இங்க வந்து அகம்னு சொல்றாங்க. வெளியில நடக்கிற ஒவ்வொரு விஷயமும் உள்ளுக்குள்ளேயே ரொம்ப நுட்பமா பிளான் பண்ணப்பட்டிருக்கு. வாவ்! உள்ளே வரும் மாபெரும் ப்ளூ பிரிண்ட் அப்பவே தயாராருச்சு. சரி, இப்போ உள்ளே வடிவமைக்கப்பட்ட இந்த நுட்பமான கட்டமைப்பு எப்படி வெளியில ஒரு பிசிக்கல் யூனிவர்ஸா மாறுது? அது ஒரு பெரிய மேஜிக் இல்லையா? கண்டிப்பா ஒரு பெரிய ஆச்சரியம் தான். அந்த சீக்வன்ஸ் எப்படி நடக்குதுன்னு அடுத்தடுத்த வரிகள் வந்து ரொம்ப அழகா சொல்லுது. நான் முதல்ல அதுல 2 வரிகளை மட்டும் வாசிக்கிறேன். வானிடை காற்றும் அருட்பெருஞ்சோதி, காற்றிடை நெருப்பும் அருட்பெருஞ்சோதி. ம் இது ரொம்ப முக்கியமான ஒரு டிரான்சிஷன். இதை கேட்கும்போது எனக்கு அந்த டாமினோ எஃபெக்ட் ஞாபகத்துக்கு வருது. ஒன்னு விழுந்தா வரிசையா அடுத்தடுத்து எல்லாமே விழும் இல்லையா? அது மாதிரி ஒரு செயின் ரியாக்ஷன். ஆமா, ஒன்றிலிருந்து மற்றொன்று பிறக்கும். வானத்துல இருந்து காற்று, காற்றுல இருந்து நெருப்பு. ஆனா எனக்கு இங்க ஒரு சின்ன சந்தேகம் வருது. சயின்ஸ் படி பார்த்தா வானம் அப்படிங்கிறது ஒரு வெற்றிடம், அதாவது ஒரு வேக்யூம். ஒரு வெற்றிடத்துல இருந்து எப்படி காற்று உருவாக முடியும்? அதே மாதிரி காற்றுல இருந்து எப்படி நெருப்பு வரும்? இது ஒரு வேலிடான கேள்விதான். 19ஆம் நூற்றாண்டுல எழுதப்பட்ட இந்த வரிகளை இன்னைக்கு இருக்கிற மாடர்ன் பிசிக்ஸ் கூட நம்ம எப்படி லாஜிக்கா இணைக்க முடியும்? ரொம்ப ஆழமான ஒரு கேள்வி இது. இங்கதான் நம்ம கொஞ்சம் மாத்தி யோசிக்கணும். அந்த வானம் அல்லது ஸ்பேஸ் அப்படிங்கறத நம்ம வெறும் காலி இடம்னு, அதாவது நத்திங்னஸ்னு நினைக்கிறோம். ஆமா, பொதுவா அப்படிதானே நினைப்போம். ஆனா குவாண்டம் பிசிக்ஸ் என்ன சொல்லுதுன்னா, ஸ்பேஸ் அப்படிங்கிறது ஒரு வெற்றிடம் கிடையாது. அது எனர்ஜி நிரம்பின ஒரு தளம், அதாவது ஒரு குவாண்டம் ஃபீல்டு. அந்த வெளிக்குள்ள ஏற்படுற ஒரு சின்ன சலனம், ஒரு அசைவு தான் வந்து காற்றா மாறுது. ஓ, அந்த மூமெண்ட் தான் காற்று. ஆமாம். சரி, காற்று எப்படி நெருப்பா மாறுதுன்னு கேட்டீங்க இல்லையா? இப்போ நீ உங்க 2 கைகளையும் ஒன்னா சேர்த்து வேகமா தேய்ச்சு பாருங்களேன். என்ன ஆகுது? கை சூடாகுது. ஃப்ரிக்ஷன், அதாவது ஒரு உராய்வு நடக்குது. ஓ, அப்போ அசைவு அதிகமாகும் போது உராய்வு ஏற்பட்டு அது வெப்பமா, அதாவது நெருப்பா மாறுதுன்னு சொல்றீங்களா? எக்ஸாக்ட்லி. அந்த வெளிக்குள்ள ஆற்றல் வந்து அசையும் போது அது காற்றாகுது. அந்த காற்றில் ஏற்படும் தொடர்ச்சியான உராய்வு மாபெரும் வெப்பத்தை உருவாக்குது. அதுதான் நெருப்பு. உருவான ஆரம்ப காலத்துல நட்சத்திரங்கள் எல்லாமே இப்படிப்பட்ட மாபெரும் வெப்பத்துல வாயுக்கள் ஒன்றோடொன்று உரசி கொண்டதால தான் உருவாச்சு. இதத்தான் ஆணர வகுத்த அருட்பெருஞ்சோதி அப்படின்னு அந்த வரி சொல்லுது. அந்த ஆணர அப்படிங்கிற வார்த்தைக்கு என்ன அர்த்தம்? ஆணர அப்படின்னா எந்த ஒரு குழப்பமும் இல்லாமல் ரொம்ப பெர்ஃபெக்ட்டா ஒரு துல்லியமான லாஜிக்கோட இது பகுத்து வைக்கப்பட்டிருக்குன்னு அர்த்தம். இது நிஜமாவே ஒரு பெரிய மைண்ட் ப்ளோயிங் விஷயம்தான். வெறும் கவிதைன்னு நினைச்ச இடத்துல இவ்ளோ பெரிய சயின்ஸ் வந்து ஒளிஞ்சிருக்கு. சரி, இப்போ வானம் வந்தாச்சு, காத்து வந்தாச்சு, நெருக்கும் வந்தாச்சு. அடுத்தது என்னன்னு பாப்போம். ஆமா, அடுத்த 2 வரிகளை பார்ப்போம். நெருப்பிடை நீரும் அருட்பெருஞ்சோதி, நீரிடை புவியும் அருட்பெருஞ்சோதி, அருட்பிட வகுத்த அருட்பெருஞ்சோதி. இப்போ நெருப்பிலிருந்து நீர் வருதா, நீர்லிருந்து பூமி வருதா? இத கொஞ்சம் விளக்குங்களேன். ஏன்னா நெருப்பும் நீரும் வந்து எதிர் துருவங்களாச்சே. ஒண்ணுக்கொன்னு ஆகாத 2 விஷயங்கள் எப்படி ஒண்ணுலிருந்து இன்னொன்னு உருவாகும்? கரெக்டான பாயிண்ட் பிடிச்சிங்க. இங்க நெருப்புக்குள்ள இருந்து தண்ணி கொட்டுதுன்னு நாம வந்து லிட்ரலா புரிஞ்சுக்க கூடாது. அந்த மாபெரும் வெப்பம் தணியும் போது, குளிர்ச்சி அடையும் போது என்ன நடக்குதுன்னு நாம பார்க்கணும். ஓ, கூல் ஆகுற ப்ராசஸ். ஆமா. உதாரணத்துக்கு ஒரு வாயு ரொம்ப குளிர்ந்துச்சுன்னா அது திரவமா மாறும் இல்லையா? காண்டென்சேஷன் அப்படின்னு நாம சயின்ஸ்ல சொல்லுவோம். தொடக்க கால பிரபஞ்சத்துல இருந்த மாபெரும் வெப்பம் கொஞ்சம் கொஞ்சமா தணிய ஆரம்பிக்கும் போது அங்கே நீர்ம நிலை உருவாகுது. சரி, அப்போ திரவமா மாறுது. அப்புறம் அந்த நீர், அதாவது அந்த திரவ நிலை வந்து மேலும் குளிர்ந்து கெட்டிப்படும்போது அது திடப்பொருளா, அதாவது பூமியா மாறுது. பிளாஸ்மா நிலையிலிருந்து திரவமாகி அப்புறம் திடப்பொருளா மாறுற அந்த ஒரு மாபெரும் பரிணாம வளர்ச்சியை தான் இவ்ளோ அழகா சிம்பிளா சொல்லியிருக்காங்க. வாவ்! அதுக்கு தான் அந்த அருட்பிட வகுத்த அப்படிங்கிற வார்த்தையை பயன்படுத்தியிருக்காரா? ஒரு ஸ்ட்ராங்கான ஃபவுண்டேஷன் போடுற மாதிரி. ஆமாம், சரியா சொன்னீங்க. அறுப்பிடுதல்னா உறுதியாக நிலைநிறுத்துதல். இந்த பஞ்சபூதங்களும் வந்து ஏதோ ரேண்டமா தற்செயலா உருவானது கிடையாது. பிரபஞ்சத்தோட ஒரு வலுவான அடித்தளமா, எந்த காலத்திலயும் ஆட்டம் காணாத ஒரு உறுதியான அஸ்திவாரமா அது ரொம்ப அழகா அமைக்கப்பட்டிருக்கு. கேட்கவே ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. அந்த அருட்பெருஞ்சோதியோட கருணை இந்த அகிலத்தை எவ்வளவு பொறுப்போடும் துல்லியத்தோடும் டிசைன் பண்ணிருக்கு அப்படிங்கறது இது நமக்கு ரொம்ப தெளிவா காட்டுது. இது கேட்கும்போதே நமக்குள்ள ஒரு பெரிய பிரமிப்பு உண்டாகுது. வெற்றிடம், அசைவு, உராய்வு, வெப்பம், குளிர்ச்சி, கெட்டிப்படுதல், இப்படி ஒரு செயின் ரியாக்ஷன் மூலமா எல்லாமே வந்திருக்கு.
இப்ப நான் நம்ம நேயர்கள்கிட்ட ஒன்னு சொல்லிக்க விரும்புறேன். சொல்லுங்க. உங்கள சுத்தி இருக்கிற மண்ணு, தண்ணி, காத்து எல்லாமே ஏதோ ஒரு காலத்துல வானத்துல இருந்து ஒரு சின்ன அதிர்வுல இருந்து தான் வந்திருக்கு. ஈவன் உங்க ரத்தத்துல இருக்கிற இரும்பு சத்தும் உங்க எலும்புல இருக்கிற கால்சியமும் கூட இந்த வரிசையில உருவானதுதான். அது 100க்கு 100 உண்மை. ஆனா இங்க தான் எனக்கு ஒரு பெரிய கேள்வி வருது. வெறும் மண்ணும் நீரும் காற்றும் மட்டுமே இருந்தா அது ஒரு வாழ்க்கையாகி விடாதே. ஒரு பாறையோ அல்லது ஒரு குளமோ உயிர் வாழ்றது கிடையாது இல்லையா? ஆமா, அது வெறும் பிசிக்கல் மேட்டர் தான். அப்புறம் எப்படி இந்த மாபெரும் பிரபஞ்ச சக்தி அந்த பஞ்சபூதங்களோட நின்னுடாம ஒரு சின்னஞ்சிறு உயிர்க்குள், அதாவது நம்ம உடம்புக்குள்ள வேலை செய்ய ஆரம்பிக்குது? இது ரொம்ப முக்கியமான ஒரு திருப்புமுனை. பிரபஞ்சத்தை உருவாக்குன அந்த பேரொளி, அந்த பேர் பிரம்மாண்டமான மேடையை மட்டும் அமைச்சிட்டு சும்மா அமைதி ஆயிடல. மாபெரும் பிரபஞ்சம், அதாவது மேக்ரோகாசம், எப்படி ஒரு சின்னஞ்சிறு மனித உடம்புக்குள்ள ஒரு மைக்ரோகாசமா சுருங்கி செயல்படுது அப்படிங்கிறது தான் அடுத்த கட்டம். ஓ, அந்த அண்டத்தில் உள்ளது பிண்டத்தில்னு சொல்லுவாங்களே, அதுவா? ஆமா, நம்ம ஊர்ல ரொம்ப சாதாரணமா சொல்லுவாங்களே அந்த கனெக்ஷன், இங்க எப்படி ஒர்க் ஆகுதுன்னு அடுத்த வரிகள்ல நம்ம தெளிவா பார்க்கலாம். ஓகே, அந்த வரிகளை நான் இப்போ வாசிக்கிறேன். ஆனா இதுல எனக்கு ஒரு பெரிய முரண்பாடு தெரியுது. நீங்க தான் இதை தெளிவுபடுத்தணும். கண்டிப்பா. நீர்மேல் நெருப்பும் அருட்பெருஞ்சோதி, நெருப்பின் மேல் உயிர்ப்பும் அருட்பெருஞ்சோதி, ஆரூர வகுத்த அருட்பெருஞ்சோதி. என்ன இது? கொஞ்சம் முன்னாடி தான் நம்ம ரொம்ப லாஜிக்கா பேசிட்டு இருந்தோம். இப்போ திடீர்னு நீர்மேல் நெருப்பு எரியுதுன்னு வருதே. இது கேட்கும்போது ஒரு முரண்பாடு மாதிரி தான் தோணும். தண்ணி ஊத்துனா நெருப்பு அணைஞ்சிடும். இதுதான் நம்ம சின்ன வயசுல இருந்து பார்த்த சயின்ஸ். அப்படி இருக்கும்போது தண்ணிக்கு மேல எப்படி நெருப்பு எரியும்? அதுவும் அந்த நெருப்புக்கு மேல உயிர்ப்பு, அதாவது மூச்சு காற்று எப்படி இருக்க முடியும்? இது லாஜிக்கே டோட்டலா பிரேக் பண்ற மாதிரி இல்லையா? உங்க கன்ஃபியூஷன் எனக்கு நல்லாவே புரியுது. ஆனா நீங்க கேக்குற இந்த முரண்பாடு தான் இந்த வரிகளோட உண்மையான அழகே. நாம இப்போ ஸ்பேஸ், பிரபஞ்சம் அப்படிங்கிற அந்த அவுட்டர் வேர்ல்டுல இருந்து நம்ம உடம்புக்குள்ள இருக்கிற பயாலஜிக்கு வந்துட்டோம். ஓகே, நம்ம பாடிக்குள்ள வந்துட்டோம். ஆமா, சயின்ஸ் படி நம்ம மனித உடம்புல சுமார் 70% என்ன இருக்குன்னு சொல்லுங்க? தண்ணி தான் இருக்கு. நீர் சத்து தான் நம்ம உடம்போட ரொம்ப பேசிக்கான அடிப்படை. கரெக்ட். நம்ம உடம்பு முழுக்க நீரால் சூழப்பட்டிருந்தாலும் நீங்க ஒரு உயிருள்ள மனிதரை தொட்டு பார்த்தா என்ன ஃபீல் ஆகும்? ஜில்லுன்னு இருக்குமா, இல்ல ஒரு மிதமான சூடு இருக்குமா? ஒரு விதமான வெப்பம் கண்டிப்பா இருக்கும். ஒருத்தர் உசுரோட இருக்காருனாவே அவர் உடம்புல அந்த சூடு இருக்கணுமே. ஓ, வெயிட், இப்போ எனக்கு புரிய ஆரம்பிக்குது. அந்த சூடு, அதாவது அந்த பாடி டெம்பரேச்சர் தான் நீங்க சொல்ற நெருப்பா? எக்ஸாக்ட்லி. அந்த வெப்பம் தான் இங்க நெருப்புன்னு ரொம்ப அழகா சொல்லப்படுது. நம்ம உடம்புல இருக்கிற அந்த செரிமான நெருப்பு, வளர்ச்சிதை மாற்ற நெருப்பு, அதாவது மெட்டபாலிக் ஹீட். வாவ், மெட்டபாலிக் ஹீட். ஆமா, உடம்பு முழுக்க நீர் சூழ்ந்திருந்தாலும் அந்த நீருக்குள்ளேயே, அந்த நீரின் மேலேயே ஒரு உயிர்ச்சூடு இயங்கிக்கிட்டே இருக்கு. அந்த நெருப்பு அணைஞ்சிட்டா என்ன அர்த்தம்? உடம்பு குளிர்ந்து போயிடும். அதாவது அதெல்லாம் மரணம். கரெக்ட். ஆக நீரால் ஆன இந்த உடம்புக்குள்ள ஒரு நெருப்பு ரொம்ப பாதுகாப்பா அணையாம எரிஞ்சுக்கிட்டே இருக்கு. இதத்தான் நீர்மேல் நெருப்பும் அப்படின்னு எவ்வளவு அழகா நுட்பமா பதிவு செஞ்சிருக்காரு பாருங்க. ஆஹா, இது நிஜமாவே ஒரு மைண்ட் பெண்டிங் விஷயம்தான். தண்ணிக்குள்ள ஒரு நெருப்பு அணையாம எரிஞ்சுக்கிட்டு இருக்கு. அதுவும் நம்ம ஒவ்வொருத்தருக்குள்ளயும் எரியுது. தண்ணி நெருப்பு அணைக்குங்கிறத தாண்டி அந்த தண்ணியே ஒரு நெருப்பை தாங்கி பிடிக்குது. அதுதான் அந்த டிசைனோட அழகு. சரி, அதுக்கு அடுத்த வரி நெருப்பின் மேல் உயிர்ப்போம் அப்படின்னு வருதே, அந்த சூட்டுக்கு மேல மூச்சு இருக்கா? ஆமா, அந்த நீர்மேல் இருக்கிற நெருப்பு, அதாவது அந்த உடல் வெப்பம் சீராக இருக்கும்போதுதான் அதுக்குள்ள உயிர்ப்பு நிலைத்திருக்கும். உயிர்ப்பு அப்படிங்கிறது நம்ம மூச்சு காற்று, அதாவது பிராணன். ஓ, டெம்பரேச்சர் இருந்தாதான் பிரீத் பண்ண முடியும். ஆமா, உடம்புல அந்த சூடு இருந்தாதான் உங்களால சுவாசிக்கவே முடியும். செல்கள் எல்லாம் வேலை செஞ்சாதான் நுரையீரல் சுருங்கி விரியும். ஆக அடிப்படையான நீரின் மேல் நெருப்பு அமைஞ்சிருக்கு. அந்த நெருப்பின் மேல தொடர்ச்சியாக இயங்கும் மூச்சு காற்று அமைஞ்சிருக்கு. இது ஒரு பெர்ஃபெக்ட் பேலன்ஸ். ஆமா, முரண்பட்டது போல தோன்றும் இந்த விஷயங்கள் ஒண்ணுக்கொன்னு எவ்வளவு துணையா ஒரு பெர்ஃபெக்ட் பேலன்ஸ்ல இயங்குதுன்னு பாருங்க. இது அந்த அருட்பெருஞ்சோதி மிகவும் அன்போடும் முழுமையோடும் வடிவமைச்சிருக்கு. அதத்தான் ஆர்வுர வகுத்த அப்படிங்கிற வார்த்தை உணர்த்துது. ஆர்வுர அப்படின்னா? ஆர்வுர அப்படின்னா எந்த குறையும் இல்லாம ரொம்ப நேசத்தோட அன்போட இது படைக்கப்பட்டிருக்குன்னு அர்த்தம். இதை நான் இப்போ இப்படி புரிஞ்சுக்கிறேன். வெளியில எங்கேயோ வானத்துல தொடங்கி காற்றுல உராய்ந்து நெருப்பாகி நீராகி பூமியா மாறின அதே பிரபஞ்ச சக்தி இப்போ எனக்குள்ள, என் உடம்புல இருக்கிற நீருக்குள்ள ஒரு சின்ன வெப்பமா எரியுது. ஆமா, அந்த வெப்பத்தின் மேல ஓடுற என் சுவாசமா மாறி இயங்கிக்கிட்டு இருக்கு. இது எவ்வளோ பிரம்மாண்டமான விஷயம். நேர்களே, நீங்க இப்போ இதை கேட்டுக்கிட்டு இருக்கும்போது ஒரு நிமிஷம் உங்களை நீங்களே கவனிங்க. கண்டிப்பா கவனிக்கணும். நீங்க இப்போ ஆழமா உள்ளி இழுக்கும் ஒவ்வொரு மூச்சும்
கோடிக்கணக்கான நட்சத்திரங்களை உருவாக்குன அதே ஃபார்முலால அதே அருட்பெருஞ்சோதியோட டிசைன்ல தான் இயங்கிக்கிட்டு இருக்கு. அந்த மாபெரும் பிரபஞ்சம் இப்போ உங்க நெஞ்சுக்குள்ள சுருங்கி ஒரு சின்னஞ்சிறு மூச்சா மாறி உங்கள வாழ வச்சுக்கிட்டு இருக்கு. இதை நினைக்கும் போதே உண்மையிலேயே புல்லரிக்குது. இது ஒரு முழுமையான வட்டம், அதாவது ஒரு ஃபுல் சர்க்கிள் அப்படின்னு நாம சொல்லலாம். தொடக்கத்துல அகத்தில், அதாவது உள்ளே தொடங்கிய அந்த ஒரு எண்ணம், அந்த முதல் புணர்ப்பு வெளியே ஒரு மாபெரும் பிரபஞ்சமா வெளிவடைஞ்சுச்சு. ம், அப்புறம் மறுபடியும் இப்போ அகத்துக்குள்ளே, அதாவது நம்ம உயிருக்குள் ஒரு மூச்சாக முடிவடைஞ்சிருக்கு. அதனாலதான் இந்த வரிகள் வெறும் கவிதை இல்ல, இது ஒரு மாபெரும் தத்துவ படிக்கட்டுன்னு நாம சொல்றோம். மிகச் சரியா சொன்னீங்க. நாம முதல்ல பேசின அந்த அருட்பெருஞ்சோதி நாம சங்கீர்த்தனம் இந்த மொத்த ப்ராசஸையும் நம்ம மனசுக்குள்ள ஒரு தியானம் மாதிரி பதிய வைக்குது. வெறும் அறிவியல் உண்மைகளை மட்டும் சொல்லாம நம்ம இருப்பு, அதாவது நம்ம எக்ஸிஸ்டன்ஸ் என்ன அப்படிங்கறத ரொம்ப ஆழமான ஒரு அமைதியோட இதை நமக்கு உணர்த்துது. ரொம்ப அருமையா சொன்னீங்க. ஒரு மாபெரும் பயணத்தை ரொம்ப சுலபமான அமைப்பை கடந்து வந்திருக்கோம். அகத்துல, அதாவது உள்ளே தொடங்கிய முதல் புள்ளியில ஆரம்பிச்சு விண்வெளியாகி காற்றாகி பஞ்சபூதங்களாகி இப்போ நம்ம மூச்சு காற்று வரைக்கும் அந்த அருட்பெருஞ்சோதியோட வேர்கள் எவ்வளோ ஆழமா இறங்கியிருக்குன்னு நாம பார்த்தோம். ஆமா, இது ஒரு அற்புதமான தேடல். இந்த மூல நூல்களின் வழியான தேடல்ல இணைஞ்சிருந்த நீங்க இனிமேல் உலகத்தையோ உங்களையோ சாதாரணமா பார்க்க மாட்டீங்கன்னு நான் கண்டிப்பா நம்புறேன். ஆனா விடைபெறுவதற்கு முன்னாடி உங்களுக்கு ஒரு புதிய சிந்தனையை விட்டுச் செல்ல நான் விரும்புறேன். இதுவரைக்கும் நம்ம கட்டிஞ்சம் எப்படி நம்ம உடம்புக்குள்ள ஒரு மினியேச்சரா வேலை செய்யுதுன்னு பார்த்தோம். ஆனா இதை அப்படியே கொஞ்சம் ரிவர்ஸ்ல யோசிச்சு பாருங்களேன். இந்த மொத்த பிரபஞ்சமுமே அகம் அப்படிங்கிற ஒரு உள்மன எண்ணத்துல இருந்து தான் பிசிக்கலா வெளியில உருவாச்சு அப்படின்னா, அதே ஃபார்முலால உருவாக்கப்பட்ட நாம ஒவ்வொரு நாளும் நம்ம மனசுக்குள்ள நினைக்கிற அந்த எண்ணங்களுக்கு எவ்வளவு பவர் இருக்கும்? வாவ், இது ஒரு ஆழமான கேள்வி. நம்மளோட அகம் நினைக்கிற விஷயங்கள் நாளைக்கு வெளியில ஒரு புதிய உலகத்தையோ ஒரு புதிய ரியாலிட்டியோ உருவாக்குவதற்கான அந்த அகக்கணம், அதாவது அந்த முதல் பொறியா இருக்காதா? நம்ம மூளைக்குள்ள ஓடுற ஒவ்வொரு எண்ணமும் இன்னொரு புதிய பிரபஞ்சத்தை உருவாக்குறதுக்கான விதையா இருக்கலாம் இல்லையா? கண்டிப்பா இருக்கலாம். இத பத்தி கொஞ்சம் ஆழமா யோசிச்சு பாருங்க. உங்களுடைய எண்ணங்கள் எவ்வளவு பிரம்மாண்டமானவைன்னு அப்போ உங்களுக்கு புரியும். இந்த சிந்தனையோடு இன்றைய இந்த ஆழமான தத்துவ பயணத்தை நாம நிறைவு செய்வோம். உங்களுடைய நேரத்திற்கும் உங்களுடைய கவனத்திற்கும் மிகப்பெரிய நன்றிகள். மறுபடியும் ஒரு சுவாரஸ்யமான தேடலோடு சந்திப்போம்.